Chemist Professor students from Government College of Technology. I am degree champion Chandrola. இன்னைக்கு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி டிஃபெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது காஸ்டிங் டிஃபெக்ட். ஒவ்வொரு டிஃபெக்ட்ன்றது கண்டிப்பாக வந்து அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். டிஃபெக்ட்டை வச்சு நிறைய கொஸ்டின் காம்படிட்டிவ் எக்ஸாம் வரும். ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட் என்ன சொல்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் பொராசிட்டினால வர டிஃபெக்ட்ஸ். கேஸ் பொராசிட்டினால வர டிஃபெக்ட்ஸ் என்னன்னா ப்ளோ ஹோல்ஸ், ஓப்பன் ஹோல்ஸ், ஸ்ப்ரிங் ஹோல்ஸ். ஸோ கேஸ் பொராசிட்டி எதனால ஏற்படுது? கேஸ் பொராசிட்டினால என்ன எதனால ப்ளோ ஹோல் வரலாம், ஓப்பன் ஹோல் வரலாம், ஸ்ப்ரிங் ஹோல் வரலாம். கேஸ்னால இந்த மூணு வரலாம். அது ஸ்ட்ரிங்கேஜ் டிஃபெக்ட்ஸ் வந்து என்னன்னா ஸ்ட்ரிங்கேஜ் கேவிட்டி. ஸோ சிங்கேஜ் டிஃபெக்ட்ல வந்து சிங்கேஜ் கேவிட்டின்றது வரும். அடுத்து மோல்டிங் மெட்டீரியல் டிஃபெக்ட்ஸ் வந்து என்னன்னா கட் அண்ட் வாஷஸ், ஸ்வெல்ஸ், ட்ராப்ஸ், மெட்டல் பெனிட்ரேஷன். ஓகே. அடுத்து பியூரிங் மெட்டல் டிஃபெக்ட்ஸ் வந்து கோல்டு ஷட், மிஸ்ரன், ஸ்லேக் இன்க்ளூஷன். ஸோ கோல்டு ஷட் மிஸ்ரன் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்லாக் இன்க்ளூஷன் கூட சில சமயம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து போரிங் மெட்டல் டிஃபெக்ட்னால வரனால இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டலாஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் வந்து ஹாட் டியர்ஸ் அண்ட் ஹாட் ஸ்பாட். மெட்டலாஜிக்கல் டிஃபெக்ட் வந்து ஹாட் டியர்ஸ் அண்ட் ஹாட் ஸ்பாட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்மேட்ச் என்னன்னு பார்ப்போம். மிஸ்மேட்ச் வந்து என்னன்னா டியூ டு மிஸ்அலைன்மெண்ட் ஆஃப் அப்பர் அண்ட் லோயர் பார்ட் ஆஃப் காஸ்டிங். ஸோ அப்பரும் லோயரும் ஒன்று சேராமல் இருந்தாங்க, இல்லை கொஞ்சம் மிஸ்அலைன்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்வெல், என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் மோல்டு கேவிட்டி பிகாஸ் ஆஃப் மோல்டு மெட்டல் ப்ரெஷர். மோல்டு மெட்டல் ப்ரெஷரால மோல்டு கேவிட்டி வீங்கி போனா அதனால ஏற்படுற ஸ்வெல். நெக்ஸ்ட் ப்ளோ ஹோல்ஸ், when gas is trapped on surface of casting due to solidifying metal. ஸோ சாலிடிஃபை ஆகும்போது கேஸ் உள்ள மாட்டிக்கிச்சே அப்படின்னாருன்னா அப்போ வந்து நமக்கு ப்ளோ ஹோல்ஸ் வந்துடும். So always present in cope part of mold. ஸோ அது இது ஒரு சிறப்பு தகவல். ஆனால் இது வரைக்கும் நான் இந்த எக்ஸாம் கேள்விப்பட்டிருக்காரு. கோப் பார்ட்டில் வந்து அதுதான் நடக்கணும். நெக்ஸ்ட் வந்து dropper, crack on upper surface of the sand and the sand pieces fall into molten. ஸோ ட்ராப்னா விழுந்துட்டான்னு தெரியுது. யார் விழுந்தான் அப்படின்னா சாண்ட் பீஸ் விழுந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா கிராக் ஆன் த அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் சாண்ட் நடக்கும். Next metal penetration, size of sand grain is largest, the metal fuses into sand and solidifying gives us metal penetration. ஸோ மெட்டல் பெனிட்ரேஷன் வந்து சைஸ் ஆஃப் சாண்ட் கிரெயின் லார்ஜாக இருந்தால் மெட்டல் பெனிட்ரேட் ஆகுது வாய்ப்பு இருக்கு. Next one the misrun, when molten metal solidifies before completely filling the mold cavity and leaves a space is called. ஸோ ஓட நினைச்சான், அவனால் ஓட முடியல, நின்றுட்டான். ஏன்னா கெட்டியாக இருந்தாலும் நின்றுட்டான். மோட்டர் வந்து சாலிடிஃபை ஆகிட்டான் வச்சுக்கேன், அப்போ ஓட முடியாது. அவனே நினச்சா கூட ஓட முடியாது. அதான் மிஸ்ரன். ரன்னா ஓடுதல், மிஸ்ரன்னா ஓட முடியாமல் இருக்கிற சூழ்நிலை. இது சூழ்நிலை. அது எதனால் நடக்கும்? மெட்டல் வந்து சீக்கிரம் கெட்டி ஆகிட்டு அந்த மாதிரி ஆகும். ஸோ அதான் மிஸ்ரன். Shrinkage cavity, the formation of cavity in casting due to volumetric contraction is called வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷனால shrinkage cavity வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. Hot tears, when metal is hot it is weak and the residual stress in the material causes the casting fails as the molten metal cools down. ஆட்டியர் ஆனால் சூடாக கிழிதல்னு அர்த்தம். சூடாக கிழிதல் எப்படி இன்டர்டு கான்ட்ராக்ஷனால ஏற்படும். மறைமுகமான இடத்துல சுருங்கிறதுனால அந்த மாதிரி ஆகும். Next one the hot spot, area under casting cools more rapidly than surrounding materials. இப்போ இத்தனை முக்கியமான பாயிண்ட் இருந்தாலும் நம்ம கோல்டு செட்டை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கோல்டு செட்னா டூ கோல்ட் டூ ஃபியூஸ், சரியா? கெட்டி ஆகிடும். மிஸ்ரனுக்கும் அதுக்கு என்னென்னா ஃப்ளோபிலிட்டி கம்மியாக இருந்தால் மிஸ்ரன் நடக்கும். சொல்லிட்டு அதான் மிஸ்ரன் இருக்கும். ஆனால் வந்து கோல்டு செட்னா டூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெட்டல், ரெண்டு அலை மாதிரி, டூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் மெட்டல் ஆர் டூ கோல்ட் டூ ஃபியூஸ். அதான் வந்து கோல்ட் செட். ஸோ கோல்ட் செட் அடிக்கடி கேட்குறது, மிஷின் அடிக்கடி கேட்குறது, ஆர்டிஆர் அடிக்கடி கேட்குறது. ஸோ வெல்டிங் கேஸ்டிங் டிஃபெக்டை